ஏனாதைச் சேர்ந்த தெய்வ திரு ஜிவாஜி பாண்டியன் சார்பாக ஒத்தப்பட்டி பேரன் என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு 101 ரூபாய் அனுப்பிச்சுள்ளார்கள். ஏனாதி ஒய்யாண்டி மகன் தெய்வ திரு ஓ செல்வம் அவர்கள் சார்பாக ஆல்ரவுண்ட் வாசிக் அன்பு தம்பி அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அனுப்பிச்சுள்ளார்கள். அன்பு படுத்த ஏனாதி ஒய்யாண்டி மகன் தெய்வ திரு ஓ செல்வம் அவர்களுக்கு ஆளுநர் அன்பு தம்பி சார்பாக நன்றி. மேலும் அன்பளிப்படுத்த அன்பு தம்பி ஜெயராஜ் அன்பளிப்படுத்த அன்புதயத்திற்கு அவருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புவியானது அத்திப்படமுள்ள உருவமையது. அதோடு வெற்றிகள் வாழ்ந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் அயர்ந்தக்கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலே அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதி இல்லை, கழகத்தின் புழுக்கம் ஆரம்பம் என்றுதானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக மனிதனுக்கு வழக்கல்ல என்று எழுத வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன்கான கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த பிரபாகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அச்சடைவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி திருசனி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 கூட இது எனது தமையின் தக்கரட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொள்வதால்தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயணமோ, ஓம் நமோ நாராயணமோ, ஹரி ஓம் நமோ நாராயணமோ என்னும் நாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது நித்திய கர்மாசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடன் சித்திரமை வெற்றிக்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசை பெற்று அதற்பின் 1001 ஆதரவுள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகுட முடிவுடைய ஆதி செஞ்சு மேல் சயனத்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சம் சமுதரை கண்டு
அவர்கள் ஆசை பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரபதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசை பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக புதிய உலகின் தென் திசையில் வேலிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். கதிரமட உதயமாகி கடந்து விட்டது நாளைக்கு பல கழகம் நடத்துவதற்கொண்டு மகிழ்வுடையே காண மன்னமகருக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆணை முகத்தோம் 5 கரத்தோம் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுது கொண்டு பிறகு மற்றது உங்கள் முன் நாளராக அனுபவிச்சுவதன் மேலும் நான்காமில் வல்லாளப்படி சேர்ந்த சந்தானகுமார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக முன்னாடி இழுத்து உருவப்படுத்துகிறார்கள். பொன்னாடி போர்த்தை புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுமி சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு மாப்பிள்ளை மண்ணின் மைந்தன் என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம்.
அந்த கணபதியை தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகரமாக இருக்க தெரியுமா? பூத்து கொடுக்கும் பூச்சோடைகளும் பொஞ்சு வழியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாமற்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதவிடும் அருவியில் சில்லென்று விஷம் தங்கள் காற்று இதயத்தை இதமாக தொட்டு செல்கின்றதே. இப்பப்பட்ட மகத்துவ புண்ணிய பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? அடுத்து பார்க்கலாமா? நதியோரம் நாடம் கொண்ட நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்லே நடந்தாடும் மீன் சொல்லு கைதட்டி ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. கைதட்டி அனைவருக்கும் நன்றி. தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி. தட்டலாமா தட்டக்கூடாதா என்று யோசனை பண்ணி கொடுப்பவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்பப்பட்ட சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு சொல்வார்கள். ஆகையால் கொண்டு பார்க்கும்படி பிட்டை பார்க்கும் தெம்பாக பாகமுச்சன் என்று நாராயணனை கண்டுகளை பார்க்க. நாரம் என்றால் நீ, அயனம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு விருடமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கண்ணில் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் மனிதர்கள் சூர சமகாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேணன் அந்த அமிர்தவல்லியை தென்புறம் எடுத்து வைத்து திருமணம் புரிந்து கொண்டார். சுந்தரவல்லியோ ரூபமாக காட்டில் ஐந்து தெரிந்து மான்வீட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தந்தோள் வாழ்க, 6 முகம வாழ்க, வேட்கை சர்மேல் வாழ்க, கும்பர வாழ்க, சிவரக மைய வாழ்க, மாசிரா மணியே வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பேர்மைப்படுத்தும்
நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று விரதம் வந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவை எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணிப்பார்க்கலாம். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து பங்கு என்று வந்திருக்கும் மலரோ நீ மலரோ விநாயகனே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம் உன்னை தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே உயிர் போவெடுத்து ஒரு மாடையிடு விழி நீர் எழுதி உன்னை தோட விடு உன்னை தானே ஒரு ஊரன் கதை சொல்ல என் கதை இரு காதல் தெய்வீகோ அடப்போட ஒரு மூடல் கதை சொல்ல என் கதை கருவாத்தி ஏன் கருவாச்சி ஓ சாடமாட பார்வையாட காதல் வந்து உருவாச்சி கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து பொது உடனே ஆயாச்சு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து ஓலையாக்கி மூடவா கண்ணை புதுநாடகம் பிறவில் அரங்கேறும் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் முடிச்சேன் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் முடிச்சேன் கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கடை மகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆடிலையோ இடையிலா மாளிகையில் உன்னை மீட்கவும் வழியிலையோ
கொண்ட பூமி பூமி உன்னத்தாகி கொண்ட சாமி சாமி பெத்தவளே மறந்த அவ செத்தவளே தாண்டா அந்த உத்தமியே நினைத்தா அவ உத்தமனே தாண்டா Thank you.
நன்றி நன்றி நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக ஒளிபெருக்கி அமைந்திருக்கிறார். மலர்விழி 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 அற்புதமான ஒளிபெருக்கி. ஏன்னா ஒளி பெருக்கியா இருக்கணும், ஒளி சுருக்கியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற வகையிலே அற்புதமாக ஒளிபெருக்கி அமைந்திருக்கின்றார்கள் மலர்விழி. அந்த ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா? இசைக்கக்கூடிய இசை கலைஞர்கள் ஆறுமுடி சக்கரவர்த்தியாக விட்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் கிடாத்திற்கை சேர்ந்த எம் முருகன் அவர்கள், அவருக்கு இணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள், இவருக்கு இணையாக ஆண்டவரை வாசிக்கக்கூடிய அன்பு மகன் எஸ் அழகர் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை வெற்றிவேடு அவர்கள். இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்த போதுமா? ஒவ்வொரு நடிகரும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்திருக்கின்றார். இன்றைய தினத்திலே மிருதங்க சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள், அவருக்கு திரும்பவும் ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி இந்த நாடகத்தை வெளியுலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வீடியோ ஒன்பர் கே தமிழன் அன்பு உள்ளத்திற்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி. என்னடா இது, நாரதர் வந்தாரு, ஒரு பாட்டை பாடிப்பட்டு நம்மள பூராங்க கையை தட்ட சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம் அப்படின்னா, இரண்டு கைகளையும் அப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமா. அது மட்டுமல்ல, இரண்டு கைகளையும் இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்படி இதயம் பலவீனம் அடையாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்களை அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் அற்புதமான ஒளிபெருக்கி மலர்வெளி ஒளிபெருக்கி இளையந்தார்கள் சார்பாகவும் வீடியோ நண்பர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் இருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் 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 நன்றி 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 நன்றி. எடுப்பு சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதற்கு இந்த கழகத்தை துவங்களா. ஆலோலம் சோ இது கொல்ல கூட்டமா உள்ள கிடக்கும் போட்டு கொல்ல கூட்டமா? கொல்ல கூட்டம் இல்லையா, மனதை கொள்ளைகள் கூட கூட்டம். வித்தியாசமா இருக்கு. அந்த கூட்டத்துல சேர்ந்தவரா? அந்த கூட்டத்துல அவர் தானா? ஆலோலம் சோ அற்புதமான ஞானம். இதை கேட்கவுடன் இங்க உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அதனாலடா இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவன் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் எப்படி இருக்கிறார் என்று எண்ணி பார்க்க
காத்துக் கொண்டிருக்கின்றாள். இப்படி காத்துக் கொண்டிருக்கூடிய இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தின் கொட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தான் தரப்பதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பெட்டி. அதன் பிறகு செல்வேன் அவளை கந்தவுடன் கொட்டி அதற்கு முன்பாக என்ன அழகாக இருக்கின்றாள், எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள் சற்று நிலவு ஒரு பெண்ணாகி உடவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீண்டுகின்ற குடலோ நீண்டுகின்ற குடலோ பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவமல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தபுரப்பன் அமைந்து படை குடி கூழ் அமைச்சு அரண் நட்பு
ஆகிய ஆரையும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவனதை பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமைகிறது அப்படிங்கிற காரணத்தினாலே புற்றிருந்த வங்க இவள் இந்த உலகிற்கு வந்தார். மாதம் வெள்ளின் கொள்வாளுடன் மங்கையின பொங்கல் வைத்த மேல மாதவத்திர அமுதத்தை கணிகத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்துச் செய்வான் என்ற தெய்வங்களை மனமுடித்த எம்பெருமான் முருகவேடன் இந்த வள்ளிகை கனிமணம் புரியும் கால்நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அன்றும் எங்குமாக விழாவித் திரிகின்றான். அவனை சந்திப்பதற்கு முன்பாக இம்மக்கள் மனதை விட்டு மறியாத அன்பு ஐயா தெய்வீக திருமகனார் தேவருடைய பாடலை பாடிவிட்டு அதன் பிறகு அந்த ஆடவனை சந்திக்கலாம். நம்ம சடங்கள் எல்லாம் புகழும் வீரர் பக்தியுடன் நேர்த்தாட்சி பாடகில சென்ற வீரர் சித்த சிவகாத்த செல்வமுத்து ராமலிங்கத்தே முக்குளத்து வீர சிங்க முத்து ராமலிங்க தத்தோ முக்குளத்து வீர சிங்க முத்து ராமலிங்க தத்தோ மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு
நன்றி நன்றி கைதிட்டு உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 நன்றி. அதோ அந்த ஆடவன் வர அஞ்சூர் நாட்டு தலைவர் அவர்கள் சார்பாக குமார் மெஸ் 200 ரூபாயும் ஆரிமுத்து அஞ்சூர் நாட்டு தலைவர் அவர்கள் சார்பாக 100 ரூபாய், குமார் மெஸ் அவர்கள் சார்பாக 200 ரூபாய், ஆரிமுத்து அவர்கள் சார்பாக 100 ரூபாய். தேர்வாடல் பண்ணியிருக்காங்க நாரதர் அவர்கள். மேலும் தேர்வாடல் பண்ணியிருக்காங்க நாரநாடிக்கு அன்பு சோழர்களுக்கு 100 ரூபாய் 50 ரூபாய் பேசுகிறார்கள். ஏனாதி தெய்வ திரு உயர்ந்த தேவர் மகன் ஓ பாண்டியராசன் அவர்கள் சார்பாக நாரதர் அவர்களுக்கு 100 ரூபாய் பேசுகிறார்கள். அன்பு ஐயா தெய்வக திருமணார் தேவருடைய பாடலை பாடியதற்காக அன்புள்ளங்கள் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்துகின்றார்கள். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறை எடுத்துக் கொடுத்த அன்பம்மா பிள்ளை என்னார் ஜெயராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. அதோ அந்த ஆடவன் வருகிறான், அவனை சந்தித்து விட்டு பிறகு மற்றது பற்றி